அனைவருக்கும் வணக்கம். இபிஎஸ் சோலார் டெக் செஞ்சு மற்றொரு சோலார் ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோன்னாக்கா மரக்காணம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஆலத்தூர்ன்ற வில்லேஜில் பண்ணியிருக்கோம். கிணறு 30 அடி ஆழம், 3 இன்ச்சு டெலிவரி மோட்ரு, அது 2.5 பழுப்பு போட்டு நம்ம டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து பார்சல் ஓப்பன் பண்ணி அதனுடைய வாரண்டி கார்டு, ப்ரைஸு, டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் அவங்களுடைய கிணறு. 3 பேனல் கொடுத்து 550 வாட்ஸ் பேனசோனிக் பேனல் கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு அவங்க பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அவங்க வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போலுக்கும் வந்து பிவிசி பைப், 3 இன்ச்சு பிவிசி பைப் போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு அப்படின்னு கஸ்டமர் கேட்டதால் அவங்களுடைய தேவைக்கு இது போட்டிருக்கோம். பட் அது நீட் இல்லை, இதுவே போதுமானது. பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஆன் பண்ணுறாரு. எத்தனை வோல்ட்டு, எத்தனை ஆம்ப்ஸு என்றது எல்லாமே இதில் இந்த ட்ரைவில் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பிஎல்டிசி மோட்ரு, 900 வாட்ஸ் மோட்டர், 3 ஹெச்பி மோட்டருக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது வரைக்கும் நிறைய இடத்துல நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராஜெக்டை. எல்லோரும் கஸ்டமருக்கு இது ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக ஓடிட்டுருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். குறைஞ்ச வழியில் இதே போல் உங்களுக்கு வேணும்னாக்கா கால் பண்ணுங்கள். அதே தண்ணி தான் வரும், தண்ணி இன்னும் அதிகமாகும். இப்போ கஸ்டமர் ஆரம்பத்துலேருந்தே நிறைய டவுட்டோட தான் நம்மக்கிட்ட வந்து பார்த்தாரு, நேரில் வந்து பார்த்து பேசிவிட்டு ஒரு நம்பிக்கை அவருக்கு இன்னும் லாஸ்ட் வரைக்குமே வராமவே இருந்தது. தண்ணியை வந்து எடுத்து ஊற்றின பிறகு தான் அவருக்கு நம்பிக்கையே வருது. இன்னும் கேட்டாக்க மோட்டரை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல பார்சல் காமிச்சு இந்த மோட்டர் எப்படி ரன் ஆகும், இவ்வளோ தண்ணி எப்படி வரும், அவ்வளோ தூரம் எப்படி போகுன்றது முதலாண்டே என்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தார். ரொம்பவே டவுட்டில் தான் இருந்தார். நீங்கள் பண்ணுங்கள் சார், பாருங்கள், முடிச்சிட்ட பிறகு பாருங்கள், நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதே போல் ஒரு மோட்டரை ஆன் பண்ணி காமிச்சிட்ட பிறகு பரவாயில்ல, நல்லாயிருக்கு, வெயிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பிஎல்டிசி, ஆனால் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. நான் நம்பவே இல்லை இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்ட்டு, எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எல்லோரும் போடுங்க அப்படின்ட்டு ஒரு குட் ஃபீட்பேக்கு நமக்கு கொடுத்தாரு. அது லைட்டாக தூக்கி பிடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். 100 ஃபுல்லாக தண்ணி நல்லது ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட தேவைக்கு என்னவோ அந்த தேவைக்கு ஏற்ற ஒரு நல்ல மோட்டரை நம்ம சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்ரு, 250-300 மீட்டரை தாண்டி 3 இன்ச்சு டெலிவரி பைப்பில் நம்ம தண்ணி ஊற்றிட்டுருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இதுதான் ஒரு டவுட்டாக இருந்தது, இந்த பைப்பில் இப்படி தண்ணி ஏறும், எனக்கு வேறு மோட்டர் கொடுங்க, மாற்றி கொடுங்க, இந்த சின்ன மோட்டர் செட் ஆகாது அப்படி ஒரு நம்பிக்கை எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். பட் இதை பார்த்ததுக்கப்புறம் 100% நம்பிக்கையாகி எல்லாருக்கும் அவரே சொல்லிகிட்டு இருக்கார். ஓகே, உங்களுக்கு எதே போலனாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணி. தேங்க்யூ.